ஆணுறுப்பு சிறிதாக இருக்கின்றது ரொம்ப நாங்கள் நகைச்சுவையாக சொல்லுவோம். பெண்களுக்கு 2 கவலை, ஆண்களுக்கு ஒரே ஒரு கவலை தான். பெண்கள் மார்பகங்கள் ரொம்ப பெருசாக இருக்குன்னு கவலைப்படுறவங்க, மார்பகங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு கவலைப்படுறவங்க. நான் எனக்கு நார்மலாக இருக்குன்னு யாரும் நம்புறதில்லை. ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கவலை தான், எனக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னு. எல்லா ஆண்களுக்குமே கடவுள் சின்னதாக படைச்சிட்டாரா அப்படின்னு ஒரு சந்தேகமே இருக்குது. அந்த அளவுக்கு எல்லாரும் அதை பற்றி கவலைப்படுறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஆணுறுப்பு மிகச்சிறியதாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்காங்க. அது ஜெனட்டிக் ஜீன்ஸ் குறைபாடுகள், இல்லை ஹார்மோனில் வர்ற குறைபாடுகள், மூளையிலேருந்து வரக்கூடிய ஹார்மோன்கள், இல்லை ஆணுறுப்பில் அல்லது உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் ரிசெப்டார்ஸில் பிரச்சனை, இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. ஹார்மோன்லாம் நல்லா இருக்கும், ஆனால் அந்த ரிசெப்டார்ஸ் மோசமாக இருக்கிறதுனால ஆணுறுப்பு வளராமல் போயிடலாம். இவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் வேணும். இவர்களை கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா இவங்களுக்கு ஆணுறுப்பு சைஸ் நார்மல் ஆகிடும். ஆனால் ஆணுறுப்பு எனக்கு பெரிதாக வேணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதை சரி செய்ய முடியும். அதில் ஒரு உண்மை என்னன்னா, 2 டைப் ஆணுறுப்பு இருக்கு. பிறப்பிலேயே 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று குரோவர் டைப், இன்னொன்று ஷோவர் டைப். குரோவர் டைப் சாதாரணமாக ரொம்ப சின்னதாக தெரியும், விரைப்படையும் போது நல்லா பெருசாகும். இது 80% ஆண்களுக்கு இப்படி தான் இருக்கு. இவங்க ரொம்ப கவலையாக இருப்பாங்க, சாதாரண நேரத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்னு. ஷோவர் டைப் சாதாரண நேரத்துலையும் பெருசாக தெரியும், விரைப்படையும் போது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவங்க ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. அப்போது சின்னதாக ஆணுறுப்பு இருக்கிறவங்களுக்கு பெருசாக்கணுமா? பொதுவாக எல்லாருக்கும் நம்ம அதை அட்வைஸ் பண்ணுறதுல பெருசாக்கணும்னு ஒருத்தர் எனக்கு பெருசாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதை ஆக்கலாம். தேவை இருந்தாலும் ஆக்கலாம். ஏன்னா அது ஆளுமை சம்மந்தப்பட்டதாயிரும். எனக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய் ஷார்ட்ஸோடு நிற்க மாட்டாங்க. பல இடங்களில் ட்ரெஸ்ஸை கழட்டவே வெக்கப்படுவாங்க, அவமானப்படுவாங்க. தனக்குள்ளே ஒரு குறைபாடு இருக்குதுன்னு நம்பும்போது மனைவி கிட்ட கூட அவங்களால ஒரு இயல்பான உறவில் இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போது இவர்களுக்கு பெரிதாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அதை பல வழிகள் இருக்குது. முதல்ல சில டெஸ்ட்டுகள் எடுத்துகிட்டு ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படின்னு கண்டறிந்து அதை சரி செய்யலாம். இப்போ மார்பகங்கள் பெருசாக வேணும்னு ஒரு பெண் விரும்புகிறாங்க, கண்டிப்பாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நிறைய காரணங்கள் இருக்குது. சின்ன மார்பகங்களே பால் கொடுக்கறதுக்கு போதுமானவை தான். ஆனால் என் கணவருக்கு அது பிடிக்கல, ரொம்ப சின்னதாக இருக்குது, நான் ஒரு மாடல், எனக்கு அது பெரிதாக இருந்தால் தான் அந்த வாய்ப்புகள் இருக்குது, இல்லை நான் ஒரு நடிகை, எனக்கு மார்பகங்கள் பெருசாக இருக்கணும், இப்படி நிறைய பேர் நிறைய காரணங்களால் வரலாம். இல்லை எனக்கே ஆளுமை வெளியே போகும்போது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு ஒரு பெண் நினச்சாங்கன்னா அவங்களுக்கு பெரிதுபடுத்துகிறோம். கல்யாணத்துக்கு முன்னால் பெரிதுபடுத்தக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. ஏன்னா கல்யாணம் ஆன பிறகு கணவன்கிட்ட சிக்கலாயிடும் அப்படின்னு நம்புறவங்க இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போது அது மாதிரி ஆணுறுப்பு சின்னதாக இருக்குன்றவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது. மருந்து மாத்திரைகள் முதல் ஷாக்வேவ் தெரப்பி, பி-ஷாட் இன்ஜெக்ஷன் வரைக்கும் ஏராளமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அறுவை சிகிச்சையிலும் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் கேசஸில், தேவையான கேசஸில் கண்டிப்பாக அறுவை சிகிச்சைகள் பண்ணலாம். அப்போது ஒரு ஸ்பெக்ட்ரம், மருந்து மாத்திரைகள்லேருந்து அறுவை சிகிச்சைகள் வரைக்கும் ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்குது. தேவையானவர்களுக்கு அந்த சிகிச்சையில் கொடுக்க முடியும். நன்றி.